அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறதுன்னா, மாம்பழத்தை எப்படி பறித்து பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இயற்கை முறையில். ஏற்கனவே நம்ம ஒட்டு மாங்காய் பறிச்சிட்டோம். ஒரு 3 மரம் அந்தளவுக்கு 4 மரம் பறிச்சிருக்கோம் ஒட்டு மாங்காய் மட்டும். அது இல்லாமல் பங்கனப்பள்ளி இருக்குது. அந்த பங்கனப்பள்ளியில் எப்படி பறிக்கணும், காய் எப்படி முத்தி இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். இது பங்கனப்பள்ளியில் என்னென்னா, அது மேலே வந்து ஒரு லேயர் வரும், இந்த பிசின் மாரி. இது வந்துருக்கு பாருங்கள். இந்த பிசின் வந்தாலே அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், பால் வராது. நீங்கள் பிஞ்சு காயை பறிச்சிங்க இல்லை முத்தாது காயை பறிச்சிங்கன்னா இதில் பால் அதிகமாக வரும். இதே இது தான் அது இதுவுக்கும், நம்ம ஒட்டு மாங்காய்க்கும் அதே இது தான், வேறு எதுவும் இல்லை. இது முத்திருச்சு காய், ஏன்னா பால் வரல. ஏன்னா காய் நல்லா தரமாக தான் இருக்குது, நல்லா பெருசு தான். அது இல்லாமல் மற்ற காயும் பறிச்சு வைக்கிறோம், எல்லா காயுமே அதேமாரி பிசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பிசுன்னு வந்தாலே நம்ம கரெக்டான அளவு இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வைக்கோல் வச்சு பழுக்க வைக்க போகிறோம். குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கணும் நம்ம இன்றைக்கி. எல்லா காயுமே முத்திடுச்சு. இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி காயில் உர வேண்டியதான். ஏன்னா பிஞ்சாக இருந்தால் அடுத்த இதுவுக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம பறிச்ச காய் எதுவுமே பால் வரல அப்படின்னா ஃபுல்லாக முத்திடுது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காய்கள் இருக்குது மேலே. இன்றைக்கி எல்லாமே பறிச்ச வேண்டியது தான். வாசனை வேறு அதிகமாக நல்லாவே இருக்குது. அதுவும் இந்த பங்கனப்பள்ளியில் வாசனை நல்லா வரும். ஒட்டு மாங்காவும் அதேமாரி வரும். காய்கள் வந்து அதுமாரி சொரட்டோகோல் போட்டு பறிக்கூடாது. கீழே வந்தால் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் உண்டாயிடுச்சுன்னா இலகுவாயிடுச்சுன்னா அந்த இடத்த வந்து சீக்கிரம் எம்பிடு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கையால் தான் பறிக்கணும். இல்லை இதேமாதிரி ஏர் ஓட்டி நல்லா மண் நல்லா பதன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பறிச்சு கழிக்க போகலாம். ஏன்னா மொத்தன்னு விழுந்தாலும் இதில் எந்த அடியும் போடாது, எந்த இதுவும் இருக்காது. இது ஒட்டு மாங்காய். ஏற்கனவே ஒரு டைம் பறிச்சிட்டோம், இது 2வது டைமு. ஆனால் போன டைம் பழுக்க வச்சது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 50% கூட கிடச்சிருக்குமா, கொஞ்சம் டவுட்டு தான். அதெல்லாம் இந்த டைம் வந்து நம்ம நல்லா மொத்த வச்சு பறிக்கோம். போன டைம் மொத்த வச்சு பறித்தாலும் இதில் ஒரு பூச்சி ஒன்று வந்துடுது. அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு பக்கம் மட்டும் பழுக்குது, ஒரு பக்கம் பழுக்க மாட்டுது. அதெல்லாம் அதையும் பறித்து வச்சுருக்கோம். இப்போ பங்கனப்பள்ளி மட்டும் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். ட்ரே எடுத்துக்கிறோம். அது அளவு வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி வைக்கோல் எடுத்துக்கிறோம். வைக்கோல் இருக்கிறவங்க வைக்கோல் எடுத்துக்கலாம். இல்லாதவங்க இந்த பில்லு வந்து இருக்கும்ல, பில்லு வந்து அது ரொம்ப காஞ்சதாக இருந்ததுன்னா எடுத்து அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த காயை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக கொஞ்சம் எட்டட்ட வச்சுக்க வேண்டியதான். அதேமாரி நமக்கு தெரியும் எந்த காய் வந்து கீழே வைக்கணும், எந்த காய் மேலே வைக்கணும் தெரியணும். ஏன்னா இந்த காயெல்லாம் இப்போ எல்லா காயுமே இதே அளவு இருக்கிறதால நாங்கள் அதை ஒரே இது ட்ரேயில் வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப பிஞ்சாக சொல்ல வரல, கொஞ்சம் பாதி முத்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அடியில் வைக்கணும். நம்ம பழம் அப்பப்போ எடுத்து பார்க்குற மாரி இருக்கிறதால அடியில் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். எது சீக்கிரம் பழுக்கும் தெரிஞ்சால் நம்ம மேலே எடுத்துக்கலாம். இது நல்லா முத்திடுச்சு, எல்லாமே இருக்கிற காயெல்லாம் முத்திடுச்சு. ஏன்னா 2-3 காய் கீழே விழுந்துருச்சு. இங்கே இருக்க மயில் சாப்பிடுது. இப்போ மயில் வந்து இதை சாப்பிட ஆரம்பிக்குது. அது இல்லாமல் காகம் சாப்பிடுது. இது ஃபுல்லாக ஒரு லேயர் வந்துருச்சுன்னா அது மாதிரி திரும்ப வைக்கோல் போடுறோம். நம்ம வைக்கோல் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும். எதுக்காகனா, எதுனா ஒரு பழம் சீக்கிரம் பழுத்து நம்ம அதை பார்க்காத விட்டோம்னா அது அழுவிடும். அந்த பழத்தோட சாறு வந்து கீழே இறங்கிடும். அது வந்து அடுத்த பழத்து மேலே பழும்போது என்ன ஆகும்னா அதுவும் சேர்ந்து அழுவிடும் சீக்கிரமாகவே. நம்ம பார்க்காத விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுவ ஆரம்பிச்சதுன்னா அது பாதி பழுத்து பாதி பழுக்காமல் ஒரு மாதிரியாக சாறு மாரி வந்துடும். வாசனை கொஞ்சம் வேறு வாசனையாக வந்துடும். அதனால் முடிஞ்சளவு வந்து காய்கள் நல்லா அரை காயாக இருக்கிறதுனா கீழே வச்சிடலாம். மீதி முத்தனை காய் மேலே இருக்கிறத மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே முத்தனை காய் தான். அதெல்லாம் இப்போ பங்கனப்பள்ளி மட்டும் நம்ம தனியாக வைக்கிறோம்.